இப்போ ஒரு வீட்டு கஸ்டமர் என்ட்ரி ஆகுறாங்க, எது நல்லா இருக்கு எது நல்லா இல்ல அவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா. ஓகேங்களா, அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க ஒரு ஆப்ஷன் நாங்க கொண்டு வந்திருக்கோம், இந்த ஸ்டார். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ஸ்டார் வச்ச ஏசி மட்டும் தான் வந்து வீட்டு கஸ்டமருக்கு நாங்க கொடுக்கிறது. பாத்தீங்கன்னா இது வந்து ஹிட்டாச்சி ராய்கோ. ஓகேங்களா, இதோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க வாங்குறத 33,000. இப்போ கரண்ட் ரேட் 33,000 34,000 கிட்ட வருது. ஓகே, நாங்க இது சேல் பண்ற பிரைஸ் 12,000 பிளஸ் 2 இயர் வாரண்டியோட நாங்க இது கொடுக்குறோம். இது ஹோல்சேல் பிரைஸ்ல. ஆமா கண்டிப்பா. இது வந்து சாம்சங் ஏசி. ஓகே, சாம்சங் இது நீங்க 110 எந்த ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா கூட 12,000 நாங்க இங்க கோட் பண்ணி கொடுத்துனோம். 1.5 டன் நீங்க எது எடுத்தா கூட நீங்க 14 15 இந்த ரேஞ்ச்ல கொடுக்குறோம். இந்த யூடியூப் சேனல் பார்த்து வந்தீங்கன்னா நீங்க 900 ஸ்டாண்ட் நான் கண்டிப்பா ஃப்ரீயா நான் தருவேன். வெல்கம் பேக் டு ஜெடி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெடி. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓல்டு வாஷிங் பேட்டுக்கு தான் வந்திருக்கேன். நான் எந்த பிரான்ச்ல இருந்து பேசிட்டு இருக்கேன்னா ஏஎஸ் கூல் பாயிண்ட். நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சென்னையில் கொடுக்க முடியாத விலையில செகண்ட் ஹேண்ட் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ் கூல் பாயிண்ட்ல நம்பர் 1 தான் வந்து சென்னையில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாரண்டியோட. ஸோ செகண்ட் ஹேண்ட் ஏசி வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் வாரண்டியா தான் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் 2 இயர்ஸ் வாரண்டியோட வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து வந்த காரணம்னா இப்போ வந்து நிறைய ஐட்டம்ஸும் வந்து இறக்கிருக்காங்க. அதாவது வேர் ஹவுஸ்ல போனீங்களும் சரி இங்கேயும் சரி ஏசி மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 20% to 70% ஆஃபர்ல கொடுக்குறாங்க. இந்த பர்சன்டேஜ் ஆஃபர்ல வந்து நீங்க ஷோரூம் போனா கூட கிடைக்காது. அமேசான், பிளிப்கார்ட்ல தேடினா கூட இந்த ஆஃபர் கிடைக்காது. ஏஎஸ் கூல் பாயிண்ட்ல அந்த அளவுக்கு ரொம்ப குறைந்த விலையில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணி விசிட் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லா டீடைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரோ இருக்காரு, அவர்கிட்ட எக்ஸ்பிளைனா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூட இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த கடைக்கு எப்படி வரணும், வேர் ஹவுஸ்க்கும் சரி இந்த ஷாப்புக்கும் சரி எப்படி வரணும்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டா ஒரு வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைனா வந்து காமிக்கிறேன். நீங்க வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாங்க என்ன ஆஃபர் சொல்றோம், என்ன மாதிரி பிரைஸ் கொடுக்குறோம், அது எந்த மாதிரி பீசஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு முழுமையா வந்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லா விஷயம் வந்து நம்ம உள்ள போயிட்டு ப்ரோ கிட்ட எல்லா விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வியூவர்ஸ், நம்ம ஏஎஸ் கூல் பாயிண்ட் போறதுக்கு வந்து வியூ பாயிண்ட் நான் கரெக்டாக பாரத் தேட்டர் இருக்கேன். ஸோ பாரத் தேட்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு 5-6 கால தள்ளி ஒரு ஃபஸ்ட்டு ஷாப் இருக்கும். அதுக்கடுத்து வேர் ஹவுஸ் வந்து ஒரு சந்துக்குள்ளே போவோம். நான் கம்ப்ளீட்டாக எப்படி கடைக்கு விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபுல்லாகவே. நான் உங்களுக்கு வண்டியில் போகும்போது உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ்க்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து வேர் ஹவுஸுக்கான ஒரு வியூ பாயிண்ட்டு. இவங்க பாருங்கள், கடையை மேலே போட்டிருப்பாங்க சென்னையில் கூல் பாயிண்ட் அண்ட் ஏஎஸ் கூல் பாயிண்ட்னு சொல்லிட்டு. கிட்ட வந்து ப்ரோ இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைனாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ஜி. ஆக்சுவலாக பல வீடியோவில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய பிராண்டு சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து என்ன லேட்டஸ்ட் கலெக்ஷன் வந்திருக்கு, ஸோ அதை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ புதுசாக ஷாப் வேறு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ லாஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து வந்திருக்கு. அதாவது வெறும் ஏசி மட்டும் கிடையாது, இப்போ வாஷிங் மிஷின், ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே வந்து நிறையவே வச்சிருக்காங்க. நம்ம ப்ரோ கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம
நம்ம ஷாப் வந்து எத்தனை வருஷமா சென்ஸ்ல இருக்கு அந்த டீடைல்ஸ் வந்து நம்ம போயிடலாம் மக்களுக்கு. சார் ஏ ஸ்கூல் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 இயர்ஸா நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் இதே இடத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க போன தடவை வந்ததுக்கோ இந்த தடவை வந்ததுக்கோ ரொம்ப அப்டேட் இருந்திருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க எல்லா பொருளுமே ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்மால் அப்ளையன்ஸ்ல இருந்து பிக் ஐட்டம் வரைக்கும் எல்லாமே நாங்க அவைலபிள் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க செகண்ட் ஹேண்ட் ஏகப்பட்ட கலெக்ஷன். நீங்க ஏ ஸ்கூல் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா ஏசி மட்டும் தான் நாங்க பண்றோம். மத்த ஐட்டம் எல்லாமே வந்து புதுசு நாங்க பண்றோம். உங்களுக்கு ஏன் கிடைக்காத பொருள் எதா இருந்தா கூட நீங்க எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க அப்டேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கூட கொடுத்துடலாம். கண்டிப்பா. ஸோ லாஸ்ட் டைம் வந்து வீடியோல வந்து நீங்க ரொம்ப கம்மியான பிரைஸ், அதாவது சென்னையிலேயே வந்து நம்பர் 1 யாருக்குமே கொடுக்க முடியாத விலையில நீங்க ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கடையில அதே பிரைஸ்ல தான் இருக்கா, அதை விட கம்மியா? இல்ல பிரைஸ் வந்து டிஃபரெண்ட் பண்ணல ப்ரோ. பிரைஸ் பாத்தீங்கன்னா அதே பிரைஸ்ல தான் இருக்கு. இப்போ நாங்க என்ன ஒரு பெஸ்டான ஒரு ஆஃபர் எடுத்துட்டு வந்திருக்கோம்னா 2 இயர் வாரண்டி. செகண்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் 2 இயர் வாரண்டி ஹோல் சென்னையிலயும் யாருமே கிடையாது. நாங்க தான் இது ஃபர்ஸ்ட் டைம் 2 இயர் வாரண்டியோட நாங்க கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா நீங்க இப்ப சொல்லும் போது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நானும் வந்து நிறைய செகண்ட் ஹேண்ட் ஏசி எல்லாம் வந்து பாத்திருக்கேன், விசாரிச்சிருக்கேன். பட் 6 months வாரண்டி 5 months வாரண்டி அப்படிதான் கொடுப்பாங்க வித்தவுட் பில்லோட. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நான் கேள்விப்பட்டதுல ப்ரோ கிட்ட 2 இயர்ஸ் வாரண்டி பிளஸ் பில்லோட கொடுக்குறாங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ரோ கிட்ட கான்டாக்ட் பண்ணினா உடனே ஆளு வந்து வீடு தேடி வந்து கண்டிப்பா அது ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து ஏ ஸ்கூல் பாயிண்ட்ல வந்து எப்பவுமே இருக்கு. சப்பால் வந்து இந்த வீடியோ முழுசா பாருங்க. முழுசா பார்த்தா மட்டும் தான் இந்த ஏ ஸ்கூல் பாயிண்டோட என்ன பெஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து 110ல இருந்து எத்தனை 10 வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு? சார் நம்ம கிட்ட வந்து டன்னேஜ் ஏசி டன்னேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா டன்னேஜும் அவைலபிள் இருக்கு. 110, 1.5 டன், 210. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஹிதாச்சி ராய்கோ ஓகேங்களா. இதோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க வாங்குறதா 33,000. இப்போ கரண்ட் ரேட் 33,000 34,000 கிட்ட வருது. ஓகே, நாங்க இது சேல் பண்ற பிரைஸ் 12,000 பிளஸ் 2 இயர் வாரண்டியோட நாங்க இது கொடுக்குறோம். இது ஹோல்சேல் பிரைஸ்ல. ஆமா கண்டிப்பா. இது வந்து சாம்சங் ஏசி. ஓகே, சாம்சங் இது நீங்க 110 எந்த ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா கூட 12,000 நாங்க இங்க கோட் பண்ணி கொடுத்துனோம். 1.5 டன் நீங்க எது எடுத்தா கூட நீங்க 14, 15 இந்த ரேஞ்ச்ல கொடுக்குறோம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து 2 இயர் வாரண்டியோட நாங்க தரோம். 2 இயர் வாரண்டி கண்டிப்பா. நீங்க பண்றது எல்லாமே பில்லோட தான் கொடுப்பீங்க இல்லையா? கண்டிப்பா சார். இதுக்கு நாங்க வந்து பில் போட்டு தான் நாங்க கொடுப்போம். பிளஸ் அக்ரிமெண்ட் அதுலயே வந்து 2 இயர் வாரண்டி நாங்க மென்ஷன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏ ஸ்கூல் பாயிண்டோட சேல் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நாங்க சேல் பண்றோம் ப்ரோ. டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஸ்டேட் வரைக்கும் நாங்க சேல் பண்றோம். லோக்கல் கஸ்டமருக்கு மட்டும் சேல் கிடையாது. இங்க ஹோல்சேலும் இருக்கு, ரீட்டைலும் இருக்கு. ஹோல்சேலுக்கு அதுக்கேத்த ரேட் இருக்கும், ரீட்டைலுக்கு அதுக்கேத்த மாதிரி இருக்கும். ஷாப்காரங்க எடுத்து நம்மளுக்கு அவங்க சேலுக்காக எடுத்துட்டு போவாங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட ரேட்டு, அவங்களுக்கு வாரண்டி கிடையாது. வீட்டு கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 இயர் வாரண்டி கொடுக்குறோம். அதுக்கேத்த மாதிரி ப்ராடக்ட் தான் வீட்டு கஸ்டமருக்கு வரும். ஓகேங்களா. இப்போ வீட்டு கஸ்டமருக்கும் ஹோல்சேல் கஸ்டமருக்கும் நீங்க எந்த மாதிரி ஏசி வந்து கரெக்டா வச்சிருப்பீங்க இப்ப பாக்குறது? இல்ல டன்னேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா டன்னேஜும் இருக்கும் ப்ரோ. ஓகேங்களா, எல்லா டன்னேஜும் இருக்கும். இப்போ வந்து செக்கிங் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு கஸ்டமர், இப்போ ஒரு வீட்டு கஸ்டமர் என்ட்ரி ஆகுறாங்க, எது நல்லா இருக்கு எது நல்லா இல்ல அவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா ஓகேங்களா. அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க ஒரு ஆப்ஷன் நாங்க கொண்டு வந்திருக்கோம், இந்த ஸ்டார். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ஸ்டார் வச்ச ஏசி மட்டும் தான் வந்து வீட்டு கஸ்டமருக்கு நாங்க கொடுக்கறது. இது செக்கிங் பண்ணும் போதே இந்த ஸ்டார் அந்த பர்சன் ஒட்டிடுவார். யார் செக்கிங் பண்றாங்களோ அந்த செக்கிங் பர்சன் இந்த ஸ்டார் ஒட்டிடுவாங்க. இந்த ஸ்டார் இருக்கிற ஏசி மட்டும் தான் கஸ்டமருக்கு சேல். கஸ்டமர் மிச்சம் வைக்கிற ஏசி தான் ஹோல்சேல் சேல் நாங்க இங்க பண்றது. ஹோல்சேல் கூட வந்து நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, நல்ல கண்டிஷன் தான். ஆனா பெஸ்டான குவாலிட்டி இந்த ஸ்டார் வச்சது மட்டும் தான். எதனால நீங்க இந்த ஸ்டார் போட்டு ரீட்டைலுக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோ நிறைய பேர் குழப்பமா இருக்கும் நீங்க சொல்றது. சில கண்டிப்பா. சோ ஹோல்சேல் கஸ்டமருக்கும் ரீட்டைல் கஸ்டமருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஸ்டிக்கர் போட்டு ஓட்டினா என்ன நம்ம நம்புறதுன்னு சொல்லிட்டு மக்கள் கேட்பாங்க. சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 இயர் வாரண்டி ஹோல் சென்னையிலேயே யாருமே கிடையாது, ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட் தவிர. ஓகேங்களா. இந்த ஸ்டார் வச்ச ஏசி கண்டிப்பா வந்து 5 இயர்ஸ் வரும். ஏன்னா செக்கிங் பண்ற பர்சனுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியும். 5 இயர்ஸ் இது கண்டிப்பா வரும் நான் சொல்லி வச்சிருக்கேன். அதுக்கேத்த மாதிரி அந்த ஸ்டார் ரேட்டிங் அதுல போட்டுருவாங்க. ஓகே, இந்த கம்பெனி கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் விட நீங்க கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் தான் இதுல பேசுவாங்க. கண்டிப்பா ஜி, கண்டிப்பா. இப்போ வந்து என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து சில மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே ஐடியா வந்து 12,000 நெட் பேமெண்ட் வாங்க முடியாது. ஸோ அவங்க வந்து இஎம்ஐ எதிர்பார்க்குற மாதிரி கேட்பாங்க. செகண்ட்ஸ் நம்ம வந்து இஎம்ஐ ஏதாவது பண்றதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? சார் செகண்ட்ஸ்ல நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் நம்ம கொண்டு வரல. இப்போ என்ன நாங்க அட்வான்டேஜா நாங்க கொண்டு வந்திருக்கோம்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. கிரெடிட் கார்டு ஆப்ஷன் நம்ம கிட்ட அதுல வந்து நம்ம கன்வர்ட் கண்டிப்பா பண்ணிக்கலாம். இது வந்து மெயினான பாயிண்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
செகண்ட் ஹேண்ட்ல பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து இந்த இஎம்ஐ கன்வெர்ட்டர் வர மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. பட் ஏஎஸ் ஃபுல் பாயிண்ட்ல கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா ஸோ டைரக்டா வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துன்னு போகலாம். ஸோ நெட் பேமெண்ட் இருந்தா கூட வந்து நேரடியாக வந்து விசிட் பண்ணுங்க. அது உண்டான பிரைஸஸும் வந்து பெஸ்ட்டாவே பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ சொன்ன பிரைஸை வந்து சென்னையில யாருமே கொடுக்க முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஏஎஸ் ஃபுல் பாயிண்ட் வந்து விசிட் பண்ணிட்டு அந்த குவாலிட்டி எல்லாம் வந்து நீங்க செக் பண்ணிட்டு மற்ற கடைக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா ரிட்டர்ன் வரும்போது ஏஎஸ் ஃபுல் பாயிண்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், புதுசுக்கும் செகண்ட் ஹேண்ட் ஏசிக்கும் என்ன வித்தியாசம் நீங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. நேரடியா வந்துட்டு நீங்க டச் அண்ட் ஃபீல் பார்த்து வீடியோல சொன்னார்ல ப்ரோ, அவர்கிட்டயே வந்து டைரக்டா கேட்கலாம். ஏன்னா நாங்க வீடியோ வந்து சும்மா ஃபேக்குக்காக போடல. ஸோ டைரக்டா வந்து நீங்க ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். நாங்க வீடியோல சொன்னோம்னா நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமா சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்து கஸ்டமர் வந்து உள்ள வரும்போது அவங்களுக்கு குவாலிட்டி செக்கிங் எப்படி செக் பண்றது நாங்க கண்ணால காமிப்போம். அப்பதான் வந்து அந்த கஸ்டமர் நம்ம மேல பிலீவ் பண்ணுவான். நீங்க வந்தாதான் சார் எதா இருந்தா கூட நம்ம பண்ண முடியும். ஒனிடா இருக்கு இல்லையா, இது வந்து என்ன இது வருது இது ரேட்? இது ஆக்சுவலா 110 ப்ரோ. ஓகேங்களா, 110 இதுவும் வந்து 12,000 வரும். இது கீழே LG 1.5 டன். ஓகேங்களா, 1.5 டன். இது பக்கத்துல ஓ ஜெனரல் இருக்கு. இது வந்து டாப்பஸ்ட் மாடல். இது இன்னைக்கு ரேட் ஏன்னா மார்க்கெட்ல போய் இருக்குமான்னு சொல்லிட்டு அவைலபிளா எனக்கே டவுட் தான். இருந்தாலும் வந்து ஹெவி ரேட்டா சொல்லுவாங்க. பட் நம்ம கடையில இந்த ஓஜி என்ன பிரைஸ்? இது 15,000 வரும் உங்களுக்கு. இன்னைக்கு ரேட் நீங்க வாங்குறதா இருந்தா 50,000. நாங்க விக்கிறது 15,000. 2 இயர் வாரண்டியோட நாங்க தரோம். வேற லெவல் ப்ரோ. அதாவது இப்போ ஓஜி வந்து ரொம்ப ரேரான பீஸ். கண்டிப்பா. இப்போ இருக்கிற ஏசி எல்லாம் வந்து என்ன ஆர்டிகல் ப்ரோ? கரண்ட் ஆர்டிகலா இல்ல ரொம்ப வருஷம் உள்ள மாடலா இதெல்லாமே? பிரதர் கேட்டது நல்ல கேள்வி. இங்க பாத்தீங்கன்னா வந்து 1 இயர் ஓல்டு ஏசில இருந்து 5 இயர்ஸ் ஓல்டு ஏசி வரைக்கும் இருக்கும். இப்போ நாங்க ஹோல்சேலா கொடுத்தாலும் சரி, ரீட்டைலா கொடுத்தாலும் சரி, 5 இயர்ஸ்க்கு மேல நாங்க எந்த ஏசியும் நாங்க இங்க வைக்கிறதே கிடையாது. அதன் டோட்டலி நாங்க ஸ்கிராப் போட்டுடுவோம். ஏன்னா வந்து ஹோல்சேல் வாங்குறதும் வந்து அவங்களே எடுத்துட்டு போயிட்டு சம்பாதிக்கிறதுக்கு தான். அதனால 10 இயர்ஸ் ஓல்டு ஏசி, 15 இயர்ஸ் ஓல்டு ஏசி இங்க சேலே கிடையாது. நீங்க இங்க இருக்க எல்லா ஏசிங்களும் நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும், இது அவ்வளோ ஓல்டே இருக்காது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். இது பாத்தீங்கன்னா 2.5 டன் ஓ ஜெனரல். இன்னைக்கு ரேட் நீங்க எடுக்கிறதா இருந்தா 90,000 89,000 கிட்ட வருது உங்களுக்கு ரேட். இந்த ஏசி நாங்க கொடுக்கறது 20,000க்கு நாங்க பண்ணி தரோம். ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்கல பிரைஸ் ரேட் ஹெவியா வருதுன்னு சொல்லிட்டு, இது புதுசுல சொல்றீங்களா இல்ல செகண்ட் ஹேண்ட்ல? புதுசு சொல்ற ரேட். புதுசுல ரேட். ஓகே. சோ அது வந்து நம்ம வந்து 2,000 3,000 லெஸ் பண்ணி நம்ம கொடுக்கிறோம். கண்டிப்பா. வித் 2 இயர் வாரண்டியோட. 2 இயர் வாரண்டியோட. ஓகே. இது வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு அடுத்து கம்பெனியை கூப்பிடுமா இல்ல நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணா ரெகுலர் பர்சனல்? கண்டிப்பா சார். இப்போ வந்து எந்த ஒரு மெக்கானிக் உங்களை வந்து ஃபிட்டிங் பண்றாரோ அவர் தான் உங்களுக்கு 2 இயர் வந்து முழுசா உங்களை ஃபாலோ பண்றது. ஓகேங்க, நீங்க அவரோட நீங்க கான்டாக்ட் நம்பரை நீங்க வச்சுக்கலாம். மேபி அவங்க எடுக்கலன்னா நீங்க ஏ ஸ்கூல் பாயிண்ட்க்கு கால் பண்ணலாம். அந்த ஸ்டாஃபும் ஏ ஸ்கூல் பாயிண்ட் ஸ்டாஃப் தான், அவங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். மேபி அவங்க எடுக்கல, எங்களுக்கு நீங்க கால் ஃபார்வர்ட் பண்ணலாம். அந்த மெக்கானிக் இல்லைன்னா வேற மெக்கானிக்கா நாங்க டெஃபினட்டா நாங்க அனுப்பிச்சு வைப்போம். இன்வெர்டர் நான் இன்வெர்டர் ரெண்டுமே இருக்கல. இப்போ கரண்ட் ஆர்டிகல் இன்வெர்டர் மட்டும் தான் இருக்கா? இல்ல ரெண்டுமே இருக்குங்க. ரெண்டுமே கஸ்டமருக்கு எது வேணாலும் அது பக்கம். ஆமா இருக்கு. வீட்டுக்கு ஏசி வாங்கிட்டு போறோம் ப்ரோ, எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, எனி இஷ்யூஸ், அது வந்து நான் ரிட்டர்ன் கால் பண்ணும்போது நீங்க அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா, அது சர்வீஸ் பண்ணி தான் கொடுப்பீங்களா? 2 இயர்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஒரு நான் பர்சனை நான் அனுப்பிச்சு வைப்பேன். அவர் வந்து செக் பண்ணுவாரு. மேபி சரியில்லைன்னா நாங்க யூனிட்டை நாங்க சேஞ்ச் பண்ணிடுவோம். அது டெஃபினட்டா நாங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே. பழைய வீடியோல சொன்ன மாதிரி வாரண்டி பீரியட்ல உங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பா யூனிட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தான் தருவேன் நான். ஓகேங்களா. செகண்ட் ஹேண்ட்ல இவ்வளவு ஆப்ஷன் வந்து எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் திட்ட புதுசுல ஷோரூம் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி கொடுப்பாங்களோ அது எல்லாமே வந்து ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மேற்கொண்டு என் சேனல் சார்பாக வந்து இன்னும் மேல வரலுக்காக நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏசி மட்டும் தான் வந்து நான் பார்க்கும்போது வெறும் ஏசி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து புது ஏசியும் இருக்குது, செகண்ட் ஹேண்ட் ஏசியும் இருக்குது, பிளஸ் ஹோம் அப்ளைன்சஸ் ப்ளோ சொன்ன மாதிரி சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே அவைலபிளா இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஏசி எல்லாம் பார்த்துட்டு நம்ம கீழே போய் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படியே லைனாக ஏசியோட பிரைஸ் அது என்ன டைம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வாங்க. இது 110G Panasonic. ஓகேங்களா. டைக்கின் 1.5 டன். ஓகே. இன்வெர்டர் ஏசி, ஹிட்டாச்சி ஏசி. இது பாத்தீங்கன்னா ஆக்சுவல் பிரைஸ் இன்னைக்கு எடுக்கிறதா 47,000. 47,000 நாங்க 14,000க்கு நாங்க இது பண்ணி தரோம். ப்ரோ சொல்றீங்க 20-30 கிட்ட கம்மி பண்ணி கொடுக்குறீங்க. ஏன்னா யூனிட் வந்து ரொம்ப ஓல்டு கிடையாது, ஒரு 2 இயர் ஓல்டு தான். யூனிட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, 2 இயர் ஓல்டு ஏசி தான். இந்த கவர் போட்டதுனால வந்து உங்களுக்கு எப்படி கேமரால தெரியுதுன்னு தெரியல. நீங்க நேரடியாக ஒன்ஸ் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து புதுசாவே இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லைங்க, அந்த அளவுக்கு வந்து சூப்பர்
சூப்பரா பியூரா இருக்குது. நீங்க ஷாப்புக்கு வந்துட்டு ப்ரோ சொன்ன மாதிரி அவங்க ஏசி எல்லாம் கூல் பண்ணி செக் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அப்போ நீங்க சாட்டிஸ்ஃபையா வந்து வாங்கிட்டு போகலாம். கண்டிப்பா சார். இப்போ வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா செகண்ட் ஹேண்ட் கடையை பொறுத்த வரைக்கும் யாருமே அந்த ரூம் டெஸ்டிங்னு அது போடுறது கிடையாது. இது வரைக்கும் யாருமே கிடையாது ரூம் டெஸ்டிங். 2 வருஷம் வாரண்டி நாங்க கொடுத்துட்டு கூட இங்க கஸ்டமரை ஒரு 5 minutes to 10 minutes நாங்க நிப்பாட்டி அவங்களுக்கு ரூம் டெஸ்டிங் மாதிரி போட்டு கொடுக்குறோம். ஏன் அந்த கான்செப்ட்னா மாட்டிட்டு கூலிங் செக் பண்றதோட நம்ம கடையிலேயே நம்ம செக் பண்ணிக்கலாமே. என்னதான் நாங்க செக்கிங் பண்ணி வச்சிருந்தா கூட அந்த செக்கிங் ஃபைனல் செக்கிங் நாங்க பண்ணி தான் தருவோம் உங்களுக்கு. அதனால நீங்க வரி பண்ணவே தேவை கிடையாது. நம்ம கிட்ட 200% 100% கிடையாது, 200% பக்காவா இருக்கும் உங்களுக்கு. வேற லெவல். அதான் நானும் சொல்றேன், கண்ணை மூடி வாங்கிட்டு போலாம். இதுக்கு ஒரு ஏசி வாங்கிட்டு போறேன் இல்லையா, இதுக்கு என்னென்ன குடிப்பீங்க? புதுசுல வர மாதிரி ஏசி, இந்த காப்பர் ஒயர் அந்த மாதிரிலாம் குடிப்பீங்களா எப்படி? இல்ல சார், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஏசி நம்ம கொடுக்கறது கம்மியான பிரைஸ்ல தான் நாங்க கொடுக்கறது. இதுக்கு நாங்க வந்து எதுவுமே வந்து பொருள் நாங்க கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா, இன்டோர் அவுட்டோர் கேஸ் சார்ஜிங் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். பிளஸ் உங்களுக்கு நியூ ஹேண்ட்செட் ரிமோட் கொடுத்துருவோம். ஆமா, புது ரிமோட் நாங்க கொடுத்துருவோம். பிளஸ் இந்த யூடியூப் சேனல் பார்த்து வந்தீங்கன்னா நீங்க 900 ஸ்டாண்டு நான் கண்டிப்பா ஃப்ரீயா நான் தருவேன். சேனல் பேர் சொல்லி விசிட் பண்ணி வந்தா 900 வர்த்துள்ள ஸ்டாண்டு ஃப்ரீயா கண்டிப்பா நான் பண்ணி தருவேன். இது எப்படி ப்ரோ, ரெகுலராவா இல்ல எப்படி? இது வந்து 1 month. ஓகே, சோ 1 month ஆஃபர். நீங்க ஒரு மாசத்துக்குள்ள வந்து நீங்க ஷாப்ல விசிட் பண்ணீங்கன்னா என் சேனல் பேர் சொல்லி வந்தீங்கன்னா 900 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. ப்ரோ இப்போ பாத்தீங்கன்னா இது டுவல் இன்வெர்ட்டர். ஓகேங்களா, வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார் ஓகேங்களா, பிளஸ் டைக்கின், எல்ஜி எல்லா பிராண்டடும் இங்க அவைலபிள் இருக்கு. எந்த பிராண்டட் இருக்கு இல்லன்னு இல்ல. செகண்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பிராண்ட் கேட்டீங்கன்னா கூட என்கிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். எதற்காக என்கிட்ட ஸ்டாக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து 200 ஏசி எங்களுக்கு ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கிறதுனால எப்பவுமே எங்ககிட்ட ஸ்டாக் இருக்கும். ஏன்னா நாங்க ஹோல்சேலும் பண்றோம், ரீட்டைலும் பண்றதுனால எப்பவுமே ஸ்டாக் நமக்கு ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். வந்து நான் உள்ள வந்திருக்கேன், இந்த சர்வீஸ் பண்ற இடம் எல்லாமே ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்குது பாருங்க கம்ப்ளீட்டா. என்ன ப்ரோ, ஒரு பெரிய பிராண்ட்ல ஃபேக்டரி அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க. சோ இதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதெல்லாமே ஏசி பார்ட், இது எல்லாமே வந்து ஏசி வந்து குவாலிட்டி செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க ஜி. இப்போ செகண்ட் ஹேண்ட் சேலுக்கு நாங்க வைக்கும்போது அந்த குவாலிட்டி செக்கிங் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அந்த குவாலிட்டி செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இது என்ன டியூப்லைட் நீங்க நினைக்காதீங்க. இந்த டியூப்லைட் தான் வந்து ஒரு ஏசியோட அவுட்புட் செக் பண்றது. பிளஸ் வந்து இது காயில், ஏசியோட இம்பார்ட்டன்ட் வந்து இந்த காயில் தான். இந்த காயில்ல லீக்கேஜ் இருக்கா, பஞ்சர் இருக்கா. இப்போ நம்மளது எப்படி பைக் பஞ்சர் ஆகுதோ அதே மாதிரி வந்து ஏசியும் பஞ்சர் ஆகும். இந்த விஷயம் எல்லாம் யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, இந்த விஷயம் எல்லாம் நான் முழுசா நான் காமிக்கிறதுனால என்கிட்ட இவ்வளவு பேர் என்கிட்ட வந்து வாங்குறாங்க. ஓபன் பிசினஸ் தான் நாங்க பண்றோம். கண்டிப்பா கிடையவே கிடையாது. எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா வந்து லீக்கேஜ் செக் பண்ணி ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணி 1 வருஷத்துக்கு தேவையான ஃபுல் வாட்டர் வாஷும் நான் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வாட்டர் வாஷும் நீங்க பண்ண தேவையில்ல. வேற லெவல். இந்த மாதிரி ஒரு புதுசுல போனா கூட இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் செகண்ட் ஹேண்ட் இப்போ வரைக்கும் புரிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க கண்ண மூடி வாங்கிட்டு போகலாம். ஏன்னா வந்து செகண்ட் ஹேண்ட்ல பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் 99% வந்து வாங்க வேணாம்லாம் தோணும். இனிமே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து புதுசுக்கே போக மாட்டாங்க, செகண்ட் ஹேண்டே வந்து பக்கவா இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வரும்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. நீங்க கண்ண மூடி வாங்கிட்டு போகலாம். நான் சொன்னதும் சரி, ப்ரோ சொன்னதும் சரி. நீங்க நேரடியா வந்து வீடியோ பாத்தீங்களா, கடைக்கு வந்து ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க, நேரடியா பார்த்துட்டு நீங்க பை பண்ணிட்டு போயினே இருங்க. சோ வீடியோல சொன்ன ரேட்டை விட வந்து ப்ரோ வந்து இன்னும் அருமையா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நம்ம சேனல் பேர் சொல்ல வந்து மட்டும் தான். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த ப்ராசஸ் என்னென்ன இருக்கு? இது கையில ஒரு தனியா ஒரு ஃபேர் எடுத்துருக்கீங்க. இது ஆக்சுவலா வந்து ஏசியோட காயில் ப்ரோ. ஓகேங்களா, ஏசில இதுதான் இங்கதான் வந்து கேஸ் ரொட்டேஷன் ஆகும். சரி, இந்த காயில என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வந்து ஆல்ரெடி பிரஷர் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, இந்த பிரஷர் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பிரஷர் போட்டு தொட்டில இறக்கி இதுல பஞ்சர் இருக்கா இல்லையா காமிச்சிட்டு தான் ரீசேலிங் வரும். இது ஃபுல் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. கிளீனா இருக்கு தெரியுதுங்களா? ஆமா ஆமா, பக்காவா ஃபுல் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே நம்ம கிட்ட ஃபுல் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்மளது வந்து எல்லாமே ரீபர்பிஷ்ட் ஏசி தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சர்வீஸ் ஏசி கிடையாது, எல்லாமே ரீபர்பிஷ்ட் ஏசி தான். இப்போ வியூவர்ஸ் மேல வந்து செகண்ட் ஃப்ளோர்ல வந்து நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட் ஏசி எல்லாமே வந்து ஃபுல்லா பார்த்தாச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து மேல சொன்ன மாதிரி தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்திருக்கேன். ஒரு வாட்டி சுத்தி பாருங்களேன். இது வேர் ஹவுஸ் தான், பட் எவ்வளவு பேர் ஷோரூம் மாதிரி வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க பாருங்க. கிட்ட ஒரு 50 மாடல்ஸ் கிட்ட இருக்குது பாருங்க. வாஷிங் மிஷினும் சரி, ஃப்ரிட்ஜஸும் சரி, அதே மாதிரி ஏசியும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஏஎஸ் கூல் பாயிண்ட்ல வந்து வெறும் ஏசி ஒன்லி செகண்ட் ஹேண்ட்ல பாத்திருப்பாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா புது ஏசி, புது வாஷிங் மிஷின், புது ஃப்ரிட்ஜ், அதே மாதிரி இதுங்க பாருங்க கேஸ் ஸ்டவ் எல்லாமே ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. இதோட பிரைசஸ் எல்லாம் வந்து ரொம்ப நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது. இதுவும் விலையில எல்லாம் ப்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க.